ஜப்பான் சீனா சுற்றுப்பயணம் முடித்து நாடு திரும்பிய பிரதமர் மோடி ராஷ்டிரபதி பவனில் ஜனாதிபதி முர்முவை சந்தித்து பேசினார். இரு நாட்டு தலைவர்களுடனான பேச்சு, ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு, ரஷ்ய அதிபர் புட்டின் உடனான சந்திப்பு ஆகியவை குறித்து பிரதமர் மோடி ஜனாதிபதியிடம் விளக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் பிரதமர் மோடி போனில் பேசினார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான உறவு குறித்து அந்நாட்டு அதிபர் மேக்ரானுடன் பேசியதில் மகிழ்ச்சி. சர்வதேச அரசியல் நிலவரம், உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து பேசினோம். இந்தியா பிரான்ஸ் இணைந்து எடுக்கும் நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் அமைதிக்கு வழிவகுக்கும் என பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ளார். பஞ்சாபில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மீட்பு நிவாரணப் பணிகளுக்காக பஞ்சாப் முதல்வரின் நிவாரண நிதிக்கு டெல்லி அரசின் சார்பில் 5 கோடி ரூபாய் வழங்கப்படும். மேலும் தேவையான உதவிகளை செய்யவும் காத்திருக்கிறோம் என டெல்லி முதல்வர் ரேகா குப்தா கூறினார். ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கை மோடி அரசின் சாதனை. இதன் மூலம் தொழில் பெருகும், வருமானம் அதிகரிக்கும், வேலைவாய்ப்பு கிடைக்கும். எதிர்க்கட்சியை சேர்ந்த முன்னாள் மத்திய நிதியமைச்சர் சிதம்பரமே பாராட்டியுள்ளார். மொத்தத்தில் இந்த நடவடிக்கை மோடி மேஜிக் என திருவண்ணாமலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறினார். நியூயார்க்கில் நடக்கும் US ஓபன் டென்னிஸ் அரையிறுதியில் செர்பியாவின் ஜோகோவிச் 4-6, 6-7, 2-6 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் அல்காரஸிடம் தோல்வியடைந்து தென்காசி மேல பாட்டாக்குறிச்சியைச் சேர்ந்த வள்ளியம்மாள் பாட்டிக்கு 110 வயதாகிறது. அவரது பிறந்தநாளை 5 தலைமுறை வாரிசுகள் சேர்ந்து ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். வட மாநிலங்களில் பெய்யும் கனமழையால் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள முக்கிய நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன. அயோத்தியில் பாயும் சரையு நதியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. நதியில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளம் பாய்வதால் கரையோர மக்கள் பாதுகாப்புடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீட்புப் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். செங்கோட்டையன் கழகம் ஒன்றிணைய வேண்டும் என தெரிவித்ததற்கு அவரை கட்சியிலிருந்து நீக்கியது சர்வாதிகாரத்தின் உச்சநிலை. இதற்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். நாளை இரவு 9 மணி முதல் அதிகாலை 2 மணி வரை சந்திர கிரகணம் நடைபெற இருப்பதாகவும் அதன் உச்சகட்டத்தை 11 மணிக்கு காண முடியும் என விஞ்ஞானி கிறிஸ்வன் கார்த்திக் தெரிவித்தார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் ஊழல் வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இம்ரானின் வழக்கு விசாரணைக்காக ராவல்பிண்டிக்கு வந்த அவரது சகோதரி அலிமா கான் மீது 2 பெண்கள் முட்டை வீசி தாக்கினர். அவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். போதிய கால அவகாசம் கொடுக்காமல் நெருக்கடிக்கு உள்ளாக்குவதால் தமிழகத்தில் வரும் 25ஆம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் பணிகளை புறக்கணிக்க உள்ளதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. குஜராத் மாநிலத்தை சேர்ந்த தேசிய மற்றும் மாநில அளவிலான நல்லாசிரியர் விருது பெறும் ஆசிரியர்களை கௌரவிக்க முதல்வர் பூபேந்திர பட்டேல் திட்டமிட்டுள்ளார். அதன்படி விருது பெறும் ஆசிரியர்கள் குஜராத் அரசு போக்குவரத்து கழகத்தின் கீழ் இயக்கப்படும் அனைத்து பஸ்களிலும் இலவசமாக பயணிக்கலாம் என அறிவித்துள்ளார். குஜராத்திற்குள் மட்டுமின்றி வெளிமாநிலங்களுக்கு இயக்கப்படும் பஸ்களுக்கும் இந்த சலுகை பொருந்தும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கர்நாடக உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு சீட்டு முறையை பயன்படுத்த வேண்டும். இதில் பாஜகவுக்கு என்ன சிக்கல் உள்ளது? முன்னேறிய நாடுகள் பல ஓட்டு சீட்டு முறையை தான் பின்பற்றுகின்றன. அதனால் அவை கற்காலத்திற்கா சென்றுவிட்டன என முதல்வர் சித்தராமையா கூறினார். அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விடுவிக்கப்படுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்திலேயே கருத்து கூறினேன். என்னை கட்சி பதவிகளிலிருந்து நீக்கியது மகிழ்ச்சியே என செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஜனநாயக முறைப்படி பொறுப்புகளில் இருந்து நீக்கும் முன் என்னிடம் விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். ஆனால் விளக்கம் கேட்காமலேயே எனது பதவியை பறித்துள்ளார்கள். இதற்கு காலம் பதில் சொல்லும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். காலில் விழுகிறோம், கட்சியில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பவர்களையே புறக்கணித்துள்ளனர். என் மீதான நடவடிக்கைக்கு காலம் பதில் சொல்லும். எனது ஒருங்கிணைப்பு பணி தொடரும் என செங்கோட்டையன் பேட்டியளித்துள்ளார். அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் செங்கோட்டையன் நீக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது ஆதரவாளர்களான சுப்பிரமணியன், ஈஸ்வரமூர்த்தி, குறிஞ்சிநாதன், தேவராஜ், ரமேஷ், மருதமுத்து மற்றும் மோகன்குமார் ஆகியோரும் பொறுப்புகளில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையில் புதிய மாவட்ட செயலாளராக மேட்டுப்பாளையம் MLA AK செல்வராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். கெடுவான் கேடு நினைப்பான் என்பது போல் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கிய பழனிசாமிக்கே இது பின்னடைவாக இருக்கும் என
அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் வெளியேறியது குறித்து நயினார் நாகேந்திரன் அப்பட்டமான பொய்யை ஆணவத்துடன் பேசினார். தேசிய ஜனநாயக கூட்டணியை அண்ணாமலை சரியாக கையாண்டார், நாகேந்திரனுக்கு தெரியவில்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். ஓபிஎஸ் டிடிவி இருவரும் சொல்லி வைத்து குற்றம் சாட்டுகிறார்களா என தெரியவில்லை, எங்கேயும் நான் ஆணவமாக நடக்கவில்லை என டிடிவி தினகரன் கருத்துக்கு பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்துள்ளார். பழனிசாமி ஒருங்கிணைப்பு விவகாரத்தில் தெளிவாக உள்ளார். ஒருங்கிணைப்புக்கு வாய்ப்பே இல்லை, இது அதிமுக உட்கட்சி விவகாரம், அவர்களுக்குள் பேசி முடித்துக் கொள்வார்கள் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். டிடிவி தினகரனின் கருத்து குறித்து நான் கருத்து சொல்ல தகுதியானவள் இல்லை. எல்லா பிரச்சனையும் தேர்தலுக்கு முன்பாக நிறைவடைந்து விடும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கூறினார். நாங்கள் பலம் பொருந்தியவர்களாக இருப்போம் என்றார். திருடர் கையில் சாவி கொடுத்தார் போல் தமிழக மக்கள் வருந்தும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கை காக்க தவறுவதும் குற்றச் செயல்களில் திமுகவினருக்கு தொடர்பு இருப்பதும் தொடர்கதையாகி உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி திமுகவை விமர்சிப்பதற்கு பதிலாக அவரது கட்சியில் உள்ள சிக்கலை முதலில் தீர்க்க வேண்டும் என துணை முதல்வர் உதயநிதி கூறியுள்ளார். பஸ்களில் பிக் பாக்கெட் அடிப்பது முதல் அரசு கஜானாவில் பணத்தை சூறையாடுவது வரை திமுக அதன் அனைத்து உறுப்பினர்களுக்கும் கொள்ளையடிக்க சம வாய்ப்புகளை வழங்கியிருப்பதாக பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். டிஜிபி அலுவலகத்திற்கு வெளியே பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் மீது தாக்குதல் நடந்துள்ளது. இந்த சம்பவம் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு அவமானகரமான எடுத்துக்காட்டு என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியது அவசரப்பட்டு எடுத்த முடிவு அல்ல, நிதானமாக எடுத்த முடிவு. விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று கூறியதால் அவருடன் கூட்டணி என்பது தவறானது. கூட்டணி குறித்து டிசம்பரில் அறிவிப்பேன் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் தவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய அனுமதி கோரி எஸ்பி ஆபீஸில் பொதுச் செயலாளர் ஆனந்த் கடிதம் அளித்தார். பிறகு பிரச்சாரம் செய்யும் திருச்சி மரக்கடை, திருவரங்கம், ராஜகோபுரம் ஆகிய இடங்களை ஆனந்த் பார்வையிட்டார். சசிகலாவுக்கு சொந்தமான சர்க்கரை ஆலை மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. மதிப்பிழந்த ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்தி 450 கோடி ரூபாய்க்கு சர்க்கரை ஆலையை வாங்கியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒரு சவரன் தங்கம் 80,000 கடந்தது என்று சவரனுக்கு 1,120 ரூபாய் உயர்ந்து 80,040 உயர்ந்துள்ளது. கிராம் தங்கம் 120 ரூபாய் அதிகரித்து 10,005 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளியின் விலை 1 ரூபாய் உயர்ந்து 138 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஐநா சபையின் 80வது பொது சபை கூட்டம் செப்டம்பர் 9ஆம் தேதி நியூயார்க்கில் துவங்குகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடிக்கு பதிலாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. நவராத்திரி முதல் அமலுக்கு வரவுள்ள ஜிஎஸ்டி சீர்திருத்தம் இந்திய பொருளாதாரத்தை மேலும் முன்னேற்றும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தென்காசியில் உள்ள தூய மிக்கேல் அதிதூதர் ஆலய பங்கு சபை சார்பில் ரேஷன் கடை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தென்காசி நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பங்கு தந்தை ஜேம்ஸ் அடிகளார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பூ வியாபாரிகள் 100 பேர் இணைந்து சுமார் 500 கிலோ மலர்களால் ஆன அத்தப்பூ கோலமிட்டனர். இந்த கோலத்தில் கேரள மன்னர் மாவேலி சக்கரவர்த்தியின் உருவத்தை வரைந்திருந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக வைக்கப்பட்ட பெயர் பலகைகளில் இருந்த ஹிந்தி எழுத்துக்கள் மர்ம நபர்களால் கருப்பு மையால் அழிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் உள்ள கொளக்கியம்மன் கோயிலுக்குள் பட்டியலினத்தவரை அனுமதிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கலெக்டர், அறநிலையத்துறை இணை ஆணையர், வட்டாட்சியருக்கு கோர்ட் அறிவுறுத்தியுள்ளது. திருச்சி மண்ணச்சநல்லூரில் அரசு பஸ் முன் புஷ்அப் எடுப்பது போன்றும் சாலையில் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக பைக் சாகசத்தில் ஈடுபட்டும் அதனை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக பதிவிட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டு அவரது பைக் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை தொண்டாமுத்தூரில் விவசாய நிலங்கள் மற்றும் வீடுகளை சேதப்படுத்தி வந்த ரோலக்ஸ் என்ற காட்டு யானையை பிடிக்க பொள்ளாச்சி டாப் ஸ்லிப் யானைகள் முகாமில் இருந்து முத்து மற்றும் நரசிம்மன் என்ற 2 கும்கி யானைகள் தாலியூர் பகுதிக்கு அழைத்து வரப்பட்டுள்ளன. லண்டன் சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் காரல் மார்க்ஸ் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தனது வீட்டில் குடியிருக்கும் உதவி இயக்குநர் வாடகை தராமல் தன்னை மிரட்டுவதாக பாடகர் SPB சரண் KK நகர் போலீசில் புகார் அளித்துள்ளார்.
திருச்சி மணப்பாறை அருகே தாதமலைப்பட்டியில் கிணற்றில் தவறி விழுந்து இறந்த புள்ளிமான் உடலை அழுகிய நிலையில் தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுப்புற பகுதியில் கோடை மழையால் சாகுபடி செய்யப்பட்ட 2ஆம் போக சாகுபடி நெல் நல்ல விளைச்சல் அடைந்துள்ளது. நெல் அறுவடை செய்யும் பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நாட்டில் பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட போது 450 கோடி ரூபாய் ரொக்கப்பணம் கொடுத்து சசிகலா சர்க்கரை ஆலையை வாங்கியிருப்பது சிபிஐ பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கை மூலம் அம்பலமாகியுள்ளது. தேனியில் சுமார் 1 மணி நேரமாக பெய்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் காணப்படுவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கம் சார்பில் ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தினர். தமிழகத்தில் நாளை திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் புதிய ஏர்போர்ட் அமைக்கும் திட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் என்ற தலைப்பில் காஞ்சிபுரத்தில் நடக்கும் கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுகிறார். தென்காசி மேலப்பாட்டாக்குறிச்சியைச் சேர்ந்த வள்ளியம்மாள் பாட்டிக்கு 110 வயதாகிறது. அவரது பிறந்த நாளை 5 தலைமுறை வாரிசுகள் சேர்ந்து ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். திருநெல்வேலி ஜங்ஷன் ரயில் நிலையம் முன்புள்ள டீ கடையில் நின்று கொண்டிருந்த வெங்கடேஷ் என்ற இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக 2 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டனர். திருச்சி காட்டூரம்மன் நகரை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற பாஸ்போர்ட் அலுவலக அலுவலர் ராஜசேகர், வயது 64. இவர் வீட்டின் கேட்டை உடைத்து பீரோவில் இருந்த 2.5 பவுண்ட் நகை, விலை உயர்ந்த 2 வாட்சுகளை திருடிய திருடன் தனது உள்ளாடையை கழட்டி வீட்டின் கேட்டில் மாட்டிவிட்டு சென்றுள்ளான். தெலுங்கானாவில் செயல்பட்டு வந்த போதைப்பொருள் உற்பத்தி கும்பலைச் சேர்ந்த ஐடி நிபுணர் உட்பட 12 பேர் மகாராஷ்டிரா போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 12,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஜப்பான், சீனா சுற்றுப்பயணம் முடித்து நாடு திரும்பிய பிரதமர் மோடி ராஷ்டிரபதி பவனில் ஜனாதிபதி முர்முவை சந்தித்து பேசினார். இரு நாட்டு தலைவர்களுடனான பேச்சு, ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு, ரஷ்ய அதிபர் புட்டின் உடனான சந்திப்பு ஆகியவை குறித்து பிரதமர் மோடி ஜனாதிபதியிடம் விளக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் பிரதமர் மோடி போனில் பேசினார். இந்தியா, பிரான்ஸ் இடையிலான உறவு குறித்து அந்நாட்டு அதிபர் மேக்ரானுடன் பேசியதில் மகிழ்ச்சி. சர்வதேச அரசியல் நிலவரம், உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து பேசினோம். இந்தியா, பிரான்ஸ் இணைந்து எடுக்கும் நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் அமைதிக்கு வழிவகுக்கும் என பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ளார். பஞ்சாபில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மீட்பு, நிவாரணப் பணிகளுக்காக பஞ்சாப் முதல்வரின் நிவாரண நிதிக்கு டெல்லி அரசின் சார்பில் 5 கோடி ரூபாய் வழங்கப்படும். மேலும் தேவையான உதவிகளை செய்யவும் காத்திருக்கிறோம் என டெல்லி முதல்வர் ரேகா குப்தா கூறினார். கேரளாவில் அமீபா தொற்றுக்கு மேலும் ஒருவர் இறந்துள்ளார். கோழிக்கோடு மருத்துவமனையில் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 45 வயதுடைய ரதீஷ் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹிமாச்சல் பிரதேசத்தில் அடுத்தடுத்து பயங்கர நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. சவுகார் கிராமத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 200 மீட்டர் தூரத்திற்கு பாறைகள் உருண்டு ஓடின. இந்த நிகழ்வு மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது. சந்திர கிரகணத்தை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நாளை பிற்பகல் 3:30 மணி முதல் நாளை மறுதினம் அதிகாலை 3 மணி வரை நடை அடைக்கப்படுகிறது. கிரகண தோஷ நிவர்த்தி பூஜைக்கு பிறகு நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாகை அடுத்த அக்கரைப்பேட்டை முத்துமாரியம்மன் ஆவணி பூச்சொரிதல் திருவிழா கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மேளதாள முழங்க அம்மனுக்கு பூந்தட்டி ஏந்தி வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமிக்கு பூக்களால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர். புதுச்சேரி செட்டிப்பட்டு கிராமத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடந்தது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலையில் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நாளை அதிகாலை 1:46 மணி முதல் 8ஆம் தேதி அதிகாலை 12:30 மணி வரை கிரிவலம் செல்லலாம் என அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பயனர்களின் தரவுகளை கண்காணிப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் கூகுள் நிறுவனத்துக்கு 30,000 கோடி ரூபாய் அபராதமாக விதித்து ஐரோப்பிய யூனியன் உத்தரவிட்டது. இதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். லண்டனில் அம்பேத்கர் தங்கியிருந்த இல்லத்தை முதல்வர் ஸ்டாலின் பார்வையிட்டுள்ளார்.
இந்தியாவில் சாதியால் ஒடுக்கப்பட்ட ஒரு இளைஞர் அறிவின் மூலம் உயர்ந்து இந்திய அரசியலமைப்பின் தலைமை சிற்பியாக உயர்ந்த இடத்தை அடைந்தவரின் இல்லத்தை பார்வையிட்டு நெகிழ்ச்சியடைந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை தனியார் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கராத்தே போட்டியில் 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டிகளில் எப்போதெல்லாம் தோல்வியடைகிறோமோ அப்போதெல்லாம் என்னுடைய கவனம் சிதறிவிடும், பொறுமையை இழந்து விடுவேன் என இந்திய அணியின் முன்னாள் வீரர் வீரேந்திர சேவாக் கூறியுள்ளார். நியூயார்க்கில் நடக்கும் US ஓபன் டென்னிஸ் அரையிறுதியில் செர்பியாவின் ஜோகோவிச் 4-6, 6-7, 2-6 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் அல்காரஸிடம் தோல்வியடைந்து சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான மதராசி படம் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் படம் வெற்றி பெற வேண்டி இயக்குனர் AR முருகதாஸ் பழனி தண்டாயுதபாணி கோயிலில் மொட்டையடித்துக் கொண்டு சாமி தரிசனம் செய்தார். ரசிகர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்தனர். தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் நடிக்கும் ரகுல் பிரீத் சிங் திருமணத்திற்கு பிறகு பெரும்பாலும் ஹிந்தியில்தான் அதிகம் நடிக்கிறார். இப்பவும் கவர்ச்சியாக நடிப்பது பற்றி அவரிடம் கேள்வி கேட்டபோது, திருமணம் நடிகைகளின் வளர்ச்சிக்கோ முன்னேற்றத்திற்கோ தடை போடக்கூடாது. திருமணத்திற்கு பிறகும் கவர்ச்சி காட்டுவதில் தவறில்லை. திருமணமான பின்னர்தான் என் அழகும் கவர்ச்சியும் கூடியதாக உணர்கிறேன் என்றார். இயக்குனர் ராஜேஷ் M. செல்வா தற்பொழுது தி கேம் என்ற வெப்தொடரை இயக்கியுள்ளார். முதன்மை கதாபாத்திரத்தில் ஸ்ரதா ஸ்ரீநாத் நடித்துள்ளார். இவருடன் சந்தோஷ் பிரதாப், சாந்தினி, சயமா ஹரிணி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். ஆன்லைன் பின்னணியில் நடக்கும் கேமை வைத்து மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானரில் இந்த தொடர் உருவாகியுள்ளது. வருகிற அக்டோபர் 2 OTT தளத்தில் வெளியாவதாக அறிவித்துள்ளனர். AR முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ருக்மணி வசந்த், வித்யுத் ஜும்வால் நடித்துள்ள படம் மதராசி. கலவை விமர்சனங்கள் வருகின்றன. அதிலும் 3 நாட்கள் விடுமுறை என்பதால் வசூல் நன்றாகவே உள்ளது. தமிழில் ஏஸ் மூலம் அறிமுகமான ருக்மணிக்கு அந்த படம் தோல்வியை தந்தது. அதேபோல் தர்பார், சிக்கந்தர் என தோல்வியை சந்தித்தார் முருகதாஸ். இவர்கள் இருவரையும் இப்படம் காப்பாற்றியிருக்கிறது. ஒரு காலத்தில் மிஷ்கினும் விஷாலும் நண்பர்களாக இருந்தார்கள். இவர்கள் கூட்டணியில் துப்பறிவாளன் படம் வந்து வரவேற்பை பெற்றது. தொடர்ந்து இதன் 2ஆம் பாகம் உருவான சமயத்தில் இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. பொது மேடையில் கூட ஒருவரை ஒருவர் விமர்சித்து பேசினர். சமீபத்தில் விஷால் சாய் தன்ஷிகா திருமணம் குறித்து மிஷ்கின் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். விஷால் திருமணத்திற்கு தன்னை அழைக்கவில்லை என்றாலும் அவருக்காக ஒதுங்கி நின்று பிரார்த்தனை செய்வேன். சாய் தன்ஷிகா தனக்கு தெரிந்தவர் என்றார் மிஷ்கின். மலையாள நடிகரான நிவின் பாலி தமிழில் நேரம் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். தற்போது அருண் வர்மா இயக்கத்தில் பேபி கேர்ள் என்ற படத்தில் நடித்துள்ளார். லிஜோ மோல் ஜோஸ், சங்கீத் பிரதாப் நடித்துள்ளனர். இதன் முதல் பார்வை போஸ்டரை வெளியிட்ட நிவின் பாலி வெளியிட்ட பதிவில் அவளது அழுகை ஒரு புயலை கிளப்பும், அவளது இதய துடிப்பு விதியை மாற்றும் என குறிப்பிட்டுள்ளார். பெண் குழந்தை பின்னணியில் இப்படம் கிரைம் த்ரில்லராக இருக்கும் என தெரிகிறது. தமிழிலும் வெளியிட உள்ளனர். இசையமைப்பாளர் தேவாவை மீசையை முறுக்கு 2 படத்தில் நடிக்க கேட்டுள்ளனர். ஆனால் மறுத்துவிட்டார். அவர் கூறுகையில், மீசையை முறுக்கு 2 படத்தில் என்னை தாத்தாவாக நடிக்க கேட்டனர். நான் இசை நிகழ்ச்சிகளில் பிஸியாக உள்ளேன். சென்னை, ஜப்பான், பாரிஸ் என அடுத்தடுத்து பல இடங்களுக்கு செல்கிறேன். இதனால் நேரத்திற்கு என்னால் படப்பிடிப்புக்கு செல்ல முடியாது. மேலும் நடிக்காமல் இருக்க இன்னொரு காரணமும் உள்ளது. எனக்கு நடிப்பே வராது. வசனங்களை மனப்பாடம் செய்து பேசுவது கஷ்டம். மறந்து விடுவேன் என்றார்.